அப்படியே நல்ல சன்னி டேல எப்படி ஷைன் ஆகுது பாருங்கள். இட்ஸ் கிளிஸ்னிங் இன் த சன். இன்றைக்கி நான் மெயினாக வந்தது இதுக்கு தாங்க, ப்ராட்பீன்ஸ் நெட் வைக்கலான்னு. அது அது ரியலாக எப்படி தான் பண்ணுறாங்களோ ஆக்சுவல் விவசாயிங்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். நல்லா 1.5 kg பூண்டு கடையில் வாங்கி உரித்து வச்சுருக்கேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். 11th அக்டோபருங்க, இட்ஸ் சாட்டர்டே. மெயினாக இப்போ ஈவினிங் ஆச்சுங்க, டைம் ஒரு 5 மணி இருக்கும். மெயினாக வந்தது இந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் சீட்ஸ்லேருந்து வளர்த்தோம் பாருங்கள், நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. அப்படியே நல்லா சன்னி டேல எப்படி ஷைன் ஆகுது பாருங்கள். இட்ஸ் கிளிஸ்னிங் இன் த சன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ரெடி. 2-3 எல்லாம் வந்துச்சு ஒரு சீட்லிங்ஸ்லையும். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ரெடி டு கோ இன் டு த சாயில் தேர். ஸோ இப்போ ஐ திங்க் இட்ஸ் எ ஹார்ட் ஒர்க். குனிஞ்சி இவ்வளோத்தையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், நடனம் இப்போது. ஸோ ஐ எம் ரெடி ஃபார் இட். லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். கொஞ்சம் வச்சுக்கிறேங்க, மோஸ்ட்லி ஹாஃப் ஆஃப் த ஏரியா ஆகிக்கிறது போல இருக்குது. ஸோ இந்த டார்க் ஏரியாலேருந்து டார்க் ஏரியா இப்போ தான் தண்ணி ஊற்றினேன், கொஞ்சம் தான் காலி ஆச்சு. பட் நிறைய சீடு முளைச்சிச்சு போல இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு ஃபைண்ட் எ செகண்டரி பிளேஸ் ஆஸ் வெல் ஃபார் இட். நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு டீசென்ட் சைஸ் வந்துச்சுன்னா கூட ஒன்று கொண்டு இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யா, லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இருட்டாயிடுச்சுங்க, சன்செட்லாம் ஆயிடுச்சு பாருங்கள். அதுவும் ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ கிளம்பி போகிறேன் நான். சரி, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு இதை முடிச்சிடலான்னுக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் எ செகண்டரி பிளேஸ் ஃபார் இட். ஏன்னா புதுசாக டெவலப் பண்ணால் தான் உண்டு அங்கே. இல்லைன்னா ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணிருக்கிறேன்னா, இங்கே டபுள் பீன்ஸ் வளர்க்கலான்னு இருக்கிறேன் இல்லைங்களா. டபுள் பீன்ஸ் அங்கங்கே தான் ஒரு இடத்துல வளர்க்குவேன். ஸோ அந்த சந்தில் கேப்பில் இடம் இருந்துச்சுன்னா இதே வைக்கலான்னு இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, நாளைக்கு டிசைட் பண்ணலாம் இருங்க. ஸோ யா, இன்னித்து வேலை முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்க்கலாம். பாய். 12th அக்டோபருங்க, இட்ஸ் எ சண்டே. வெரி வெரி சன்னி டுடே, பட் இட்ஸ் கோல்ட் ஆஸ் வெல். நம்ம பழைய சன்னு மாதிரி இல்லை அது. பார்த்துக்க, இங்கே இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் வின்சர் காசல். இங்கே இருக்குது சன்னு. ஸோ யூ ஷுட் பை நவ் ரியலைஸ் ஹவு கோல்ட் இட் இஸ். இன்றைக்கி நான் மெயினாக வந்தது இதுக்கு தாங்க, ப்ராட்பீன்ஸ் நெட் வைக்கலான்னு. அலாங் வித் தட், இது ஆனியன்ஸ் கூட நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஐ வில் கண்டினியூ தட், பட் பிஃபோர் தட் ஐ வாண்டட் டு டூ திஸ். ஸோ இந்த இதில் வைக்கலான்னு இருக்கிறாங்க. ஸோ ப்ராட் பீன்ஸ் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னால் ப்ராட் பீன்ஸ் இருந்துச்சிங்க. அப்புறம் ப்ராட் பீன்ஸ் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் கம்மிங் பேக் டு திஸ். லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஒன்லி ஆனியன்ஸ் வளர்த்தேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ரெடி ஃபார் லீக்யூம்ஸ் அகெயின். லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். அதே சண்டே தாங்க, 12th அக்டோபர். சன்செட்டெல்லாம் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது பாருங்கள், ப்ரைட்டாக லைட்டு. ஸோ வந்த வேலை முடிஞ்சிச்சுங்க. எக்ஸாக்டாக ஃபுல்லாக முடியல, பட் மெயின் வேலை இது தான் இருந்துச்சு. இங்கே டபுள் பீன்ஸ் போட்டு விட்டேன், ப்ராட் பீன்ஸ் பேசிக்லி. ஸோ இந்த வாட்டி கம்மியாக தான் போட்டிருக்கேன் செடி, ஆனால் நிறைய பொதார வளருது அது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஓவர் டூ இட். லைக் பிக்டு ஸ்பாட்டில் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ சைட்லலாம் வேறு எதனா செடிகளை போட்டுருவேன் யூஸ்வலி. எதனா லைக் சம் க்ரீன்ஸா, இல்லைனா இல்லை கார்லிக்கை கூட வளர்க்கலாம். கார்லிக்கெல்லாம் ரொம்ப டாலாக வளர்றதில்ல. ஸோ தே வில் ப்ரொவைட் சம் கவர் ஆஸ் வெல். ஏன்னா லாஸ்ட் டைம் அனியன் வளர்த்தது, ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். ஸோ அதே மாதிரி இந்த அனியன்ஸுங்க கொஞ்சம் வேலை முடிச்சுங்க. ஸோ வேறு இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. இப்போது இங்கே இது உட்காந்து இப்படி வேலை பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருக்கிறேன் இப்போ. நவ் வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஐ ஹேவ் டு சிட் டவுன் ஹியர் அண்ட் டூ இட். அது முட்டி போட்டுன்னு பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம் இருக்குது. யூ கெட் டு நோ ஹவு அன்ஹெல்தி யூ ஆர்னு இப்போ தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறப்ப தான். ஸோ அது கூட பாதி தான் முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி அப்படியே இருக்குது. ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஃபார் இட். ஸோ யா, லெட்ஸ் சி. கஷ்டங்க ரொம்ப, அப்படியே மூச்சு வாங்குது, அப்படியே ஜாயின்ஸ் எல்லாம் கட்டாக் முட்டாக்குது. எனக்கு ஒரு 6 அடி மனுஷன், அதோ ஃபேமிலி பேக் வச்சுன்னு குனிஞ்சு இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயோ அது ரியலாக எப்படி தான் பண்ணுறாங்களோ ஆக்சுவல் விவசாயிங்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அதுதான் அவங்களுக்கெல்லாம் நேச்சுரலி 6 பேக் வருது. ரைட், எனிவே என் புலம்பல் இருந்தது தான்.
This is London Vivasayi signing off on a very, very successful week, 12th October 2025. Bye-bye. 13th Octoberங்க. இட்ஸ் எ மண்டே. வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தாங்க. ஒரே குளிருங்க இன்னைக்கு. நேற்றுக்கும் இன்றைக்கும் எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பாருங்கள். நேற்று உங்களுக்கு இதே சீன் காமிச்சேன் நான். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைமில் அப்படியே பளிச்சுன்னு கண்ணு சிலுக்கிற அளவுக்கு வெயில் இருந்துச்சுங்க. இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட், உடம்பு சிலுக்கிற அளவுக்கு குளிர். ஃபுல் க்ளவுடி. ஆனால் சன்செட் ஆகிறது தெரியுதாங்க, க்ளீனாக கொஞ்சம் பிரைட் தெரிஞ்சு பாருங்க அங்கே. பட் எனிவே வந்து நான் கொஞ்ச நேரம் தான் ஆச்சுங்க. இன்றைக்கி வேலை நிறைய இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணேங்க. நான் லைக் இன்னும் ஒரு 2-3 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஐம் ஸ்டில் இந்த ப்ராசஸ் நான். அதுக்குள்ளே இருட்டு ஆகிடுமேன்னு தான் இது ஒரு லாஸ்ட் ரோ பண்ணிவிட்டு கிளம்பி போனோம். ஏன்னா லைட் வந்துச்சு. தட்ஸ் மை கியூ டு கோ ஹோம். ஸோ அது கொஞ்சம் இது ரெடி ஆகிற டைமில் அந்த இடம் ஃபுல் கிளியர் பண்ணுங்க. நான் ஃபுல் கலைகள் இருந்துச்சு. கிளியர் பண்ணிவிட்டு வுட் ஷேவிங்ஸ் போட்டு விட்டேன். இந்த பக்கம் இன்னொரு பேட்ச் போடணும் அங்கே. ஸோ அதுக்குள்ளேயும் நான் இங்கே இந்த இதுலேருந்து எடுக்கணும் தான் அது. ஸோ இட் இஸ் ஆல் ஹியர். ஸோ அதுலேருந்து எடுத்து ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பண்ணலான்னு. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறப்ப தாங்க கொஞ்சம் முதுகு கொஞ்சம் நோவாயிடுச்சுன்னா ஏஞ்சி திருப்போம் அதை அந்த மாதிரி அந்த வேறு எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பம் கம் பேக் டு திஸ். கஷ்டங்க இது. பட் எனிவே அது பற்றி நான் நிறைய புலம்பிட்டேன் ஆல்ரெடி. லெட் மீ கெட் ஆன் வித் திஸ், ஃபினிஷ் as much as possible and leave. That's it for Monday. Bye-bye. இது பாருங்கள், லசானியா செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்காரம்மா. நம்ம அலாட்மெண்ட்லேருந்து வந்து கத்திரிக்காய் போட்டு தான் பண்ணாங்க. ஸோ அலாட்மெண்ட்லேருந்து எந்த வளர்த்து எதையோ வளர்த்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப சகதாகுதுங்க. இதுதான் லேட்டஸ்ட் குக்கிங்கு எங்கள் வீட்டில். ஸோ திஸ் இஸ் அ கேரட் ஃப்ரம் அவர் அலாட்மெண்ட், பீஸ் ஃப்ரம் அவர் அலாட்மெண்ட், அண்ட் தென் அது கூட கொஞ்சம் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது பொட்டேட்டோ மேஷ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் அ டிப்பிக்கல் மீல் ஹியர் and this is all fresh from the allotment. Good job. 22nd Octoberங்க. இட்ஸ் எ வென்ஸ்டே. ரொம்ப மழைங்க. ஆல்மோஸ்ட் லைக் வீக் ஆச்சுங்க நான் அலாட்மெண்ட் பக்கம் வந்து. சரியான மழை. இன்றைக்கி தான் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. ஆனால் நாளைக்கு திருப்பம் புயல். ஸோ அந்த மிச்சங்கிற அனியன்ஸை போட்டுடலான்னு தான் வந்துட்டேன். அண்ட் ஐ ஹாவ் திஸ் கோல்ராபி நூல்கள். நல்லா பெருசாக வளர்ந்துக்குது பாருங்கள். எல்லாம் பிராசிகா கேஜில் தான். அங்கே அப்டேட் கொடுக்குறேன் இருங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் அபவுட் த பிராசிகா. ஸோ இதை முடிச்சுட்டேன் பாருங்கள். ஸோ ஆல் த அனியன்ஸ் ஃபார் திஸ் ஏரியா இஸ் டன். இன்னும் இவ்வளோ இருக்குது மிச்சம். அது நெக்ஸ்ட் டைமில் தான் பண்ணேன். எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்குது பாருங்கள். நல்ல மழை. ஸோ த அப்டேட் வித் த பிராசிகா இஸ், உங்களுக்கு தெரிதோ இல்லையோ தெரில, நிறைய பூச்சி பூச்சிட்டு இருக்குங்க. I don't know what it is that is eating it. இந்த பாருங்கள், நான் என்ன ஒரு வாரம் தான் வரல, அதுக்குள்ளேயோ எவ்வளோ சாப்பிட்ருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கேபேஜு, காலிஃப்ளவரெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் மெயின் வர செடிங்களெல்லாம் இதுங்களெல்லாம் இலைங்களெல்லாம் பூச்சி சாப்பிட்ருக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் பூச்சி ஆர் ஸ்லக்ஸு. ஸோ இங்கேருந்து அங்கே கார்னர்லேருந்து தான் இந்த நூக்கல் எடுத்தேன். So yeah, not such a great day, or like it's been happening for some days. நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். எனிவே வந்த வரல லாபம். 24th Octoberங்க. இட்ஸ் அ ஃப்ரைடே. 2-3 நாள் நல்ல மழை இருந்துச்சு, வரவே இல்லை நான் இந்த பக்கம். இன்றைக்கி தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. காலையிலேருந்து பிரைட்டாக இருந்துச்சு. பட் இட்ஸ் வெரி வெரி கோல்டு. ஆக்சுவலி மெயினாக வந்தது நான் இதுக்காக தான். பார்க்குறீங்க இல்லைங்களா, இது ஃபுல்லாக கார்லிக்குங்க, பூண்டு. நல்லா 1.5 kg பூண்டு கடையில் வாங்கி உரித்து வச்சுருக்கிறேன். உரிச்சினாக்கா வெறும் பல்லு ஒண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த இடம் வெயிட் பண்ணியிருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல தான் பூண்டு போடலான்னு இருக்கிறேன். அது டபுள் பீன்ஸ் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி. ஒரு 8 இடத்துல தான் போட்டேன். பட் ஒன்றும் அதுங்கெல்லாம் எட்டி பார்க்குற மாதிரி இல்லை. பட் எட்டி பார்த்தாலும் பரவாயில்ல. இதுக்கு மேலே பூண்டு வந்துட்டு சைடில் வளரும். அலாங் வித் த டபுள் பீன்ஸ் கூட வளரும். ஸோ இட் ஷுடன்ட் மேட்டர். ஸோ லெட்ஸ் see how it goes. எல்லாம் வச்சுட்டு இப்போ காட்டுறேருங்க. முடிச்சுட்டேங்க வேலை. ஃபுல் கம்ப்ளீட் காலி.
எவ்வளோன்னு லைக் கரெக்டாக எண்ணல, பட் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் பண்ணி பார்த்தாக்கா லைக் எவ்வளோ லைன்ஸ் இப்படி இருந்துச்சு, எவ்வளோ லைன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னு பண்ணி பார்த்தாக்கா க்ளோஸ் டு ஒரு 225 to 250 பல்ப்ஸ் வருதுங்க. மீன்ஸில் பல்ப்ஸ் இல்லை, இது ஒரு கார்லிக் பல்லு. ஸோ யா, இதுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ தண்ணி கூட ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் திங் ஐ எம் பிளானிங் டு டூ இஸ், நிறைய கலைகள் இருக்குது, சின்னதாக முளைச்சிருக்கு இப்போ தான். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், இதர் பில்லு அங்கே பாருங்கள், பில்லு இல்லைன்னா வுட் ஷேவிங்ஸ் இருக்குது நிறைய, அது எடுத்துகிட்டு வந்து ரொப்பிடலான்னுக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ எம் கோயிங் டு கோ. மழை இறங்குது பாருங்கள், திருப்போம் ஒரு நாள் தாங்க எனக்கு டைம் கிடச்சிச்சு, அதுக்கு ஓடியாந்து எல்லாம் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு அப்டேட் இருக்குங்க, நல்ல மழை வந்து இருக்குது. வெங்காயம் கூட நான் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சோ என்னமோ நினச்சேன் நான், ஏன்னா சின்னதாக எடுத்து வச்சது இல்லைங்களா, என்ன டேமேஜ் ஆகுமோ என்னன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, த டர்ன் அரவுண்ட் ரேஷியோ இஸ் வெரி வெரி குட். அண்ட் மிச்சம் இருக்குது வரேங்க, அது வேறு எவ்வளோ தண்ணி ரொம்ப இருக்குது பாருங்கள் இல்லை தெரியுது. ஸோ அது என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற இடங்கள்லாம் இருக்குது பாருங்கள் சைடில், அதெல்லாம் இப்போ தான் வளராதுங்க, இந்த மேத்தி வளராது, அந்த சாடு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கோழிக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே க்ளீனாக எடுத்துகிட்டு இங்கெல்லாம் இது மட்டும் அனியன்ஸ் போடலான்னுக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் இங்கே எதுக்கு இது லீக்ஸ் இருக்குது, விச் இஸ் லைக் சித்தப்பா பசங்க பக்கத்தில் இருக்கட்டான்னு. தட்ஸ் மை பிளான். இங்கே நிறைய இது புதுசாக வந்ததுங்க, நான் புதுசாக போட்டது. திஸ் இஸ் ஜாயிண்ட் வின்டர் ஸ்பினாச். நான் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டாக்குமெண்டட் இட், பட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் ஆகோ நான் போட்டேன் சீட்ஸ் வாங்கி புதுசாக. தே செட் இட் வில் க்ரோ த்ரூ வின்டர் ஆஸ் வெல். ஸோ பரவாயில்ல, இப்போத்துக்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, இந்த டெம்பரேச்சரில் கூட நல்லா வளருது. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஸ்பினாச், அவ்வளோதான். நம்ம தண்டுக்கிற மாதிரி தான், இதையும் சாலட் மாதிரி சாப்பிட்லாம். அண்ட் I have been promised that it will grow through winter as well. Let's see. Yeah, மழை இறங்கிறதுக்கு முன்னால் நான் கிளம்பி போகிறேங்க. Bye-bye.